Yeah.
எப்படி ஆவக்காய் ஊறுகாலாம் போட்டால் வருஷக்கணக்கில் தைச்சு கூட நம்ம அம்மா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆவக்காய் ஊறுகான்னு சொன்ன உடனே நாங்கள் ஜனம் கூட எடுத்துக்காங்க. அந்த மாதிரி அந்த பகவானுடைய நாமத்தை எல்லாரும் நினைச்சிருப்பான். என்னது இது சின்ன வயசு நல்லா சாப்பிட்டாதான் உண்டு. நல்லா நெய்யா சாப்பிட்றது, ஐஸ்கிரீமா சாப்பிட்றது, ஸ்வீட்டா சாப்பிட்றது, எல்லாத்தையும் சாப்பிட்றது, எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம். இப்போ சின்ன குழந்தைகள் வேறு பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் சுகர் ப்ராப்ளம். இதனால என்ன ஆகுது? ஆனா இந்த ராம நாமத்தை ருச்சிச்சு ருச்சிச்சு நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அதுக்கு பேர் லிட்டரலா சாப்பிட்றது கிடையாது, காதால கேட்கறது. இதை நவவித பக்தி இருக்கு இல்லையா? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னா அதுல முதல் கொடுத்துக்கிறது என்னன்னா ஸ்ரவணம். எல்லாத்தையுமே முதல்ல காதால கேட்கணும். சில பேர் கவனிக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தரை பத்தி சொன்னாங்க, நம்ம என்ன பேசுறோமோ அதையே நம்ம பேசிட்டு இருக்கோம், அவன் சொல்றது கேட்கவே மாட்டோம். இந்த ஸ்ரவணங்கிறது ரொம்ப முக்கியம். இதை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஸ்ரீ ராமபிரான் வைகுண்டத்திலே இருந்து அவர் பூலோகத்தில் அவதாரம் பண்ணினார். எப்படி அவதாரம் பண்ணார்? மனுஷ அவதாரம் எடுத்தார். பூலோகத்தில் மனிதனாக பிறந்தவர் எப்படி இருக்கணும், எப்படி பொறுமையா இருக்கணும். சில பேர் ரொம்ப கோபம், டக்கு டக்கு தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசுவார், பொறுமையே இருக்காது. ஆனா அதுக்கப்புறம் அவங்களே நினைச்சு பார்ப்பாங்க, என்ன இப்படி பண்ணிட்டோமோ, தப்பு செஞ்சுட்டோமோ அப்படின்னு பின்னாடி நினைப்பார். அதெல்லாம் பின்னாடி நினைச்சுக்கிறது யோசனவே கிடையாது. பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமை என்னும் நகை அணியும். அது பெருமை கொள்ள வேண்டும். பெண்கள் நம்ம சொல்லலாம். என்ன நவராத்திரி அம்பாள் எல்லாருடைய உள்ளத்திலேயே இருக்கான். எப்படி பகவத்கீதால கிருஷ்ண பகவான் சர்வசிய சாராகம் கிருதி சந்திவிட்டான்னு சொல்ற மாதிரி அம்பாள் எல்லாருடைய ஹிருதயத்திலும் குடிக்கொண்டிருக்கார். ஒவ்வொருத்தையும் பார்க்கும்பொழுது குழந்தைகளே வயசானவா வரைக்குமே அம்பாள் சொரூபமா பார்க்கணும், அம்பாள் சொரூபமா அனுபவிக்கணும். அப்பதான் நம்மளால எதையுமே ரசிக்க முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும். அப்படின்னா வாங்க அவளா ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸு கல்கத்தா பாருங்க, கல்கத்தாலேருந்து இங்கே வந்திருக்கா. கொஞ்சம் இருந்தால் கூட இப்போ இங்கே வந்து இந்த லக்ஷ்மி பாலாஜி டெம்பிளில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு சிரவணம் பண்ணுறதுக்கு வந்துருக்கா. அவங்களுக்குலேருந்து எனக்கு தெரியுது, சிரவணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியும். அதனால சாதாரணம் இல்லை, சிரவணங்கிறது அபரிமிதமான ஒரு விசேஷம். ஏன்னா நவவித பக்தியில முதல் பக்தி அதுதான் சிரவண பக்தி. நன்மையும் செய்வோம்
நன்மையும் செல்வம் நன்மை கிடைக்கிறது, செல்வம் கிடைக்கிறது. செல்வமாக செல்வத்தை எல்லாம் கொடுக்கிற பகவான் எங்கே இருக்காரு? கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. பெருமாள் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார். பாரபட்சம் இல்லாம எந்த ஒரு இடத்துல பெருமாள் இருந்தாலும் அந்த இடத்துல தன்னோடு சேர்த்துப்பார். ஆகினால ராமர் தான் அந்த நாராயணன், நாராயணன் தான் அந்த ராமர். வைகுண்டத்தை விட்டு வைகுண்டத்துல யார் பள்ளி கொண்டிருக்கா? ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணன் தானே ராமரா இங்க மனுஷ அவதாரம் எடுத்திருக்கார். ஏன் மனுஷ அவதாரம் எடுத்திருக்கார் அப்படின்னா, ராவணன் அப்படின்ற ஒரு ராட்சசனை கொல்லணும், தேவனுடைய வேண்டுகோள். அதற்காக அவர் ராமர் பிறந்திருக்கிறார். பூலோகத்துல தசரதர் கௌசல்யருக்கு பிறந்தார். தியான ஸ்லோகத்துல ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் இங்கே எவ்வளவு அழகா
அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸ்ரீ தியாகராஜ சுவாமி எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னா, அந்த ராமபிரான் பிறந்தார் இல்லையா, அந்த ராமபிரானை எப்படி கூப்பிடுறார் அப்படின்னா, கிருஷ்ண பகவான அப்படியா? நான் ஒரு சொல்றேன், நீ கேட்கலையா?
சிரிச்சுட்டே நாரதா நீ நேரம் பூலோகத்துக்கு போ. அது அந்த பூலோகத்துல அவன் ஒரு சின்ன புழு ஒன்று நெளிஞ்சுட்டு அந்த புழு கிட்ட போய் ராமாயண சிரவண மகிமைங்கிறதுனால ராம நாமத்தை சொல்லிட்டுறதுனால ராமா அப்படிங்கிற வார்த்தை ராமா ராமான்னு அந்த புழு கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அந்த புழு கிட்ட போய் அவர் முன்னாடி ராமா ராமா ராமான்னு அந்த புழு அப்படியே ராமா ராமா ராம நெருங்கியே அந்த புழு ராமா ராமா ராமான்ற வார்த்தை வர 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 அந்த புழு அப்படியே நின்று இறந்தே வருது. என்ன பண்ணுவா இவர்? உடனே பயந்துட்டு போய் என்ன செய்யுது? திரும்பி வைக்கிறதுக்கு ஓடுறாரு நாடு. என்ன இப்படி சொல்லிட்டு அந்த புழு கிட்ட போய் ராமா ராமான்னு சொன்னேன். அந்த புழு இறந்து போயிடுச்சு. இப்போ என்ன சொல்றேன்? இதுதானா இந்த பலம் தானா நடக்கணும் அப்படிங்கிற. அப்படி இல்லை. பொறுமை பொறுமை. நீங்க என்ன பண்ணணும்? அதோ அந்த இடத்துல ஒரு பறவை ஒன்று பறந்துட்டு பாருங்க. அந்த பறவை கிட்ட போய் ராமா ராமா ராமான்னு சொல்லுங்க. என்ன சொல்லுவோம்? என்ன பயந்துடும். பறவை எல்லாம் கொஞ்சம் சத்தம் கேட்டா கூட பறந்து போயிடும். உடனே அப்படின்னா உடனே அந்த பறவை கிட்ட போயிட்டு ராமா ராமா ராமாங்க. அந்த பறவை இப்படி இப்படி ரெண்டு தடவை பார்த்து பறந்து போயிடும் நினைச்சிட்டு இருக்க. ஆனா அது என்ன பண்ணி தெரியும்? அந்த நாம தான் அப்படியே கேட்டு அதுவும் இறந்து போயிட்டு என்னடா ரொம்ப போச்சு. நம்மளா சாதாரணமா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கேட்டோம் ஐயோ அப்படிமோ. ஐயோன்ற வார்த்தை சொல்லவே கூடாது. ராமாராமா சொல்லுவோம், நாராயணா நாராயணா சொல்லுவோங்கிற பகவான். அந்த நாமம் வந்து எப்படி சொன்னாலும் கோணம் கோணம் சொல்லி கோவிந்தான்னு பாடினா கூட ஓடி வந்து அந்த பக்தரை ரட்சிப்பாங்க பகவான். ஆடினால ஏதாவது ஒரு நாம ராமாராமா இல்லைன்னா ராதே கிருஷ்ணா. என்ன நாமம் உங்களுக்கு தெரியுமோ? கோவிந்தா. என்ன நாமம் தெரியுமோ? எந்த கடவுளை நீங்க கும்பிடணும்? கிருஷ்ணன் பகவான் ஆகட்டும், ராமன் ஆகட்டும், அம்பாள் ஆகட்டும், யாராக இருந்தாலும் எந்த பகவானா இருந்தாலும் அவருடைய நாமத்தை சொல்லிட்டோம்னா ஓடோடி வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க நிச்சயம். திரும்பி போனா இந்த மாதிரி அழைத்து அந்த பகுதியும் எடுத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்றதுன்னா அதுவும் ஒரு மாடு கண்ணு போட்டுருக்கு. அந்த கண்ணு குட்டிட்ட போயிட்டு ராமா 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 சொல்லு அப்படின்னா வேகமா ஓடி போய் ராமா ராமா ராமான்னு கண்ணி குட்டிட்ட போய் சொன்னா அவ்வளவுதான். ஆன் த ஸ்பாட் கண்ணி குட்டி அவுட்டு. என்னடா இது ரொம்ப போச்சு. நேரம் திரும்பி போனார். அப்புறம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டார். என்னன்னா ராஜா ஆண்டுட்டு இருக்கான் அந்த நாட்டை. அரண்மனையில ராஜாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை ஒன்று பிறகு அந்த குழந்தைகிட்ட போய் நீ ராமா 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 சொல்லியிருக்கான். பகவானே இந்த தூரம் நீங்க என்னை வந்து பரீட்சை பண்ணியது போதும். நான் அங்கெல்லாம் போக மாட்டேன். என்ன ராஜாவாட்டுக்கு போக சொல்றேன். அந்த அரண்மனைக்கு நான் போயிட்டு ராஜாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைகிட்ட போய் நான் ராமா ராமா ராமான்னு சொல்லி அந்த குழந்தையும் போயிடுதுன்னா அங்கேயே என்ன சிறை பிடிச்சிருவான். ரேசன் அங்கேயிருந்து வெளியில வர முடியாது. தயவு சொல்லி என்ன அங்கெல்லாம் அனுப்பாரு. கவலைப்படாது. நேரம் போ. திரும்பி நீ அங்க போய் அந்த குழந்தை இருக்கிற இடத்துல போயிட்டு ராமா 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 அந்த குழந்தை காலில் சொல்லு. ஒன்றும் ஆகாது. கவலைப்படாத. இப்படிதான் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அனுப்பிச்சு புழு பழுத்து அதுக்கப்புறம் மரம் போச்சு, கண்ணுக்குட்டி போச்சு. இப்போ அடுத்து தீருவா எனக்கு என்ன படுத்தே தெரியலையேன்னு பயந்துட்டு நாராயணா இப்படி நாராயண
அங்கே அரண்மனை வாசல்ல அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுது என் குழந்தை வந்திருக்கானே, வாங்கும் தங்களை பார்த்து மகிழ்ச்சி மாட்டாங்க, மகிழ்ச்சியே தான். வாங்க வாங்க உள்ள வாங்க, குழந்தைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவோம். போச்சு ரொம்ப மாட்டிருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு ஒரு மாதிரி கணக்குள்ள மனசாட்சி கொண்டு இருக்கு பார்த்தீங்களா. நம்ம வேற ஏதாவது ஒன்று நினைப்போம், மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசிட்டு இருப்போம். ஆனா இந்த மனசாட்சி உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த நாரதர் வெளியில வந்து ஆக்ஷன்ல எல்லாம் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்குள்ள அந்த மனசாட்சி வந்து பேசிட்டே இருக்கு. அதான் ஜாக்கிரதை ஜாக்கிரதையா ராமா ராமா ஜாக்கிரதையா சொல்லிட்டு நேரம் கேட்டு போனேன். ராஜா பார்த்தா வாங்க 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 உபசரிச்சார். பிரமாதமா இருக்கு, மாட்டிக்கு போன அப்படின்னு பயந்துட்டு இருக்கேன். கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நாமக்கரமெல்லாம் சொல்லணும் இல்லையா, குழந்தைய ஆசீர்வாதம் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன், நாராயணா என்னை காப்பாத்து அப்படின்னு நினைச்சிட்டு நேரம் அந்த குழந்தைகிட்ட போய் நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே இருக்கலாமே, ஏன்னா ஏதாவது ஆயிடுனா கூட வேற பக்கம் தப்பிச்சு போயிடலாம். ஏன்னா அரண்மனைக்கு பல விதத்துல வந்து வாசல் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஓடிக்கிறாங்க. அந்த மாதிரி எண்ணத்துல அவர் உள்ளுக்குள்ள நீங்க எல்லாம் இருக்க வேண்டாம், நீங்க எல்லாம் போவோம் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அந்த குழந்தைகிட்ட போய் மொழியும். அப்படி இந்த மனுஷ பிறவிக்கு சாதாரணமா கிடைக்கல, எத்தனையோ பிறவிகள் எல்லாம் எடுத்துட்டு அதற்கு பிறகுதான் இந்த மனுஷ பிறவி கிடைச்சது. ஆகையினால இந்த மனித பிறவியை நாம வீணாக்காம பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு அதை எப்பொழுதுமே, அதனாலதான் ரெண்டு ராம போர் மற்றதெல்லாம் நாராயணா சொல்லாம பெருசா இருக்கேன் 8 எழுத்து வந்துடும்.
பாடியிருக்க அப்படின்னா எனக்கும் இருபதம் நினைக்க பரமருள்வாய் ஸ்ரீராமச்சந்திர எனக்கும் இருபதம் நினைக்க பரமருள்வாய் ஸ்ரீராமச்சந்திர எனக்கும் இருபதம் நினைக்க உன்னுடைய பாதாளமே எனக்கு துணை, எப்பொழுதுமே நீ எனக்கு ஒரு இருப்பதும் நீ நினைக்க வரமாய். நினைக்கிறதுக்கு உண்டான பாக்கியத்தை கொடு ராமா. நீ எனக்கு நினைக்கிறதுக்காவது கொடு. உன்னை எனக்கு பூஜை பண்றதுக்கு முடியலன்னா கூட, நான் பூஜை பண்றதுக்கு ஏற்றுனா கூட பரவாயில்ல, ஆனா நான் உன்னை எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கணும். அப்படி நினைச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு என்ன பலன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நம்ம சொல்லலாம். பின்னாடி ஒரு கதை இருக்கு. நம்மளுக்கு சாதாரணமா உடம்பு ரொம்ப சோர்ந்து போயிடுது. ஒரு சில நாளைக்கு இருக்க மாதிரி இல்லை அந்த உடம்பு இல்லையா? இன்னைக்கு நம்ம நல்லா தெளிவா இருக்கும், நல்லா சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். மறுநாளைக்கு திடீர்னு அப்படியே சோகமா அப்படியே நம்ம உடம்பே சோர்ந்து போயிடும். அப்போ என்னாச்சு என்னாச்சு ஏன் 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 இப்படி இருக்கே அப்படின்னு யாராலும் நிறுத்தி நம்ம கேட்டாங்கன்னா நமக்கு தொழுது பகவானுடைய நாமத்தை சொல்லணும் பார்க்க சொல்றதுக்கு வரல. ஆகினால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்து நாராயணனா என்னும் நாமம் அப்படிங்கிற உடம்புல தெப்பு இருக்கும் பொழுதே நான் போய் முதல்ல சொன்ன மாதிரி சின்ன வயசுல எப்படி நிறைய நியூட்ரிஷன்ஸா சாப்பிடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி வச்சோம்னா பிக்சர் டிபாசிட்ல போட்டு வைக்கிற மாதிரி. இப்போ வேற என்னெல்லாம் இருக்கு, பிக்சர் டிபாசிட்ல நிறைய பேர் தூக்கி போடுறாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா வட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அதுல எப்படி இருக்கு அந்த நாமத்தை நம்ம சொல்லி 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 வச்சுட்டோம்னா, இவன் அன்னைக்கு சொல்லியிருக்கானே இன்னைக்கு அதனால முடியல, கண்டிப்பா நம்ம போய் அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பகவான் ஓடி விடுவோம். இந்த ராமனை பத்தி ராமாயணத்தை பத்தி எத்தனையோ கவிஞர்கள் எத்தனையோ கம்போசர்ஸ் எவ்வளவோ ஸ்லோகம் மூலியமா நிறைய பாடல்கள் மூலியமா எல்லாமே நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப இன்பமா இருக்கும். அப்படி நம்ம எல்லாம் அனுபவிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பகவான் நாமத்தை சொல்றதை கேட்ட உடனே பல பிறவிகளை நம்ம எவ்வளவு பாவம் பண்ணிருப்போம் இல்லையா? இந்த ஜென்மத்தில் நம்ம நினைக்கிறோம் ஒரு பாவமும் பண்ணலையே, ஏன் தானவே எனக்கு சோதிக்கிறமே தெரியலையே. ஒண்ணுமே வேண்டாம், ஒரு பேட் எடுத்து கொசுவை தப்பு தப்புன்னு அடிக்கிறோமே, அது பட்டா சொல்லிக்கிற மாதிரி வெடிக்குது. அதோட உயிர் எப்படி துடிக்கும், அதை யாராவது நினைச்சு பார்க்கணுமா? ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பாவமும் பண்ணல அப்படின்னு நினைக்கிறோம். எங்கேயாவது ஒரு கற்பாம்பூச்சி போயிட்டு இருந்ததுனா கூட இந்த சமையல் ரூம்ல எக்கச்சக்கமா அந்த கற்பாம்பூச்சி அங்கிருந்து ஓடிட்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஹிட்டு 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 ஹிட்டை போட்டு அடிச்சோம். ஹிட்டுன்னா என்ன, அடிக்கிறதுனா அதை போட்டு அடிச்சோம்னா என்ன எடுத்துக்கு அதால எல்லாம் அப்படியே பாவம் நல்லா பட்டு இருக்கும், எல்லாத்தையும் ஒரு சுண்டல் மாதிரி பொறுக்கி எல்லாத்தையும் தூக்கி போடும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்னு பார்க்கிறோம். அதெல்லாம் கூட பாவம் தான். அதுக்காக நம்ம எல்லாம் மனுஷ பிரிவினானே நம்மளை கடிச்சு விட்டுனா என்ன பண்றது, நம்ம அடிக்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு கடிக்கட்டும், நல்லா கடிப்பா, நாளைக்கு நல்லா புதுசு புதுசு மீன் இருக்கும், எல்லாரும் என்ன கேட்பாங்க, தலைநாடி மாதிரி இருக்கே, இங்க தலையை வச்சு படுத்துக்கலாமா அப்படின்பா. ஏன்னா அந்த கொசு கடிச்சு அப்படி மீன் தலைநாடி மாதிரி இப்போ கொசு பண்ணிட்டு இருக்கு. சில சமயம் அந்த கொசு என்ன பண்ணும், நம்ம அடிக்கலைன்னா படக்கு வாயில போடுவோம். வாயில படுத்து நீங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு கேட்பாங்க. நாங்க வெஜ்ஜு நாங்க இந்த கொசுவை சாப்பிட்டீங்க. நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி டொண்டு உள்ள போயிடும் தண்ணி. அதனால என்ன பண்ணுவோம், அது உள்ள போய் மாட்டி இருக்குமா, அது வெளியிலையும் எடுக்க முடியாது, உள்ளேயும் போகாது. என்ன பண்றது, தண்ணியை குடிச்சு உள்ள போயிடும். அப்போ நீங்க மாட்டி சாப்பிடுங்க தானே, நீங்க எங்க வெஜ்ஜு சாப்பிடுறீங்க. அந்த கொசு என்ன கரெக்டா பழத்துலேயே அப்போ உட்கார்ந்துருக்கு, கடலை சாக்கடையில் உட்கார்ந்துருக்கு, அப்படின்னு என்ன மாதிரி நீர் நிலைகள்லாம் உட்கார்ந்துருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட அந்த கொசு. இப்படி நம்ம
சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா அந்த பாவ முட்டையெல்லாம் எடுத்து திருடிட்டு போயிடுறாங்க. நீ பாவம் எப்படி இத்தனை பாவத்தை பண்ணினாலே ராமா 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 ராமான்னு சொல்லியிருக்கேன், நாராயணா நாராயணா நாமத்தை சொல்லியிருக்கேன், அதனால உன்னுடைய பாவத்தெல்லாம் நான் கலைஞ்சு விடுறேன் அப்படின்னு திருடி போயிடுறாங்க. வாமன புராணத்துல எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, நாராயணோ நாம நரோ நாராயணா நாராயணோ நாம நரோ நாராயணா பிரசித்த அநேக ஜென்மாந்த இப்படி அவர் சொல்லியிருக்கார் வாமன புராணத்துல. ஆழ்வார்கள்ல திருநங்கை ஆழ்வார் அந்த நாம ருச்சியை எப்படி அனுபவிச்சிருக்கார். ருச்சின்னு சொன்னாலே நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், நல்ல காரம், நல்ல ஸ்வீட்டு, அதுவும் ஜாங்கிரி இருக்கு. இந்த ஜாங்கிரி இருக்குன்னு அந்த ஜாங்கிரியை நம்ம சுவைச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் அது இனிப்பா இனியான்னு. அந்த ஜீரால போடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஆனா அந்த ஜீரால போட்டாதான் அது டேஸ்ட் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த ராம நாமத்தை இந்த ஆழ்வார் எப்படி ருசிச்சிருக்கார் அப்படின்னா, குலம் தரும் செல்வம் தந்திடுமடியா படுகியராயின நிரந்தரம் செய்யும் நீதி சும்பரும் அருளும் நிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயின செய்யும் நலம் தரும் சொல்லி அப்படி அவர் அனுபவிச்சிருக்கிற அந்த நாம ருச்சியை நாராயண பட்டதிரி அவர்கள் குருவாயூரப்பன் அந்த எம்பெருமான் கிட்ட உன் நாம கூட்டங்களை நினைச்சு 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 எனக்கு பாடி பாடியே எங்களது காலத்தை நாங்கள்லாம் கழிக்கிறோம் அப்படின்னு எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னா, பவன் பவன் பாதாம் போஜ பவன் பாதாம் போஜ ஸ்மரண ரசிகோனா இப்படி அவர் செய்தார். கம்பர் பெருமான் கம்பராமாயணம்
எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்படி ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறத நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா இதையே ஒரு நாள் முழுக்க அந்த நாள் கூட நமக்கு போராது. இன்னும் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கம்போசர் வேதாந்த தேசிகர் ஒருத்தர், அவர் ரகுவீர கத்தியத்துல ரொம்ப அழகா அவர் எல்லா காண்டமும் பண்ணிட்டாரு. பாலகாண்டம் என்ன, அயோத்தியா காண்டம் என்ன, ஆரண்ய காண்டம் என்ன, கிஷ்கிந்தா காண்டம் என்ன, சுந்தர காண்டம் என்ன, யுத்த காண்டம் என்ன, உத்தர காண்டம் என்ன, இப்படி 7 காண்டங்கள் இருக்கு. 6 காண்டம் தான் நம்ம சொல்லி 7 காண்டங்கள் இருக்கு. இப்படி காண்டம் காண்டமா ரொம்ப அழகா சொல்லியிருக்க. இதை கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்குன்னா, உலகத்திலேயே இந்த இந்தியாவிலேயே எவ்வளவு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் இப்போ சமீபத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எப்படி ஓடுறதோ அதை விட படு ஸ்பீடா இது போகுமா? எது? இந்த ரகுவீர கத்தி சொன்னா அவ்வளவு அழகா இருக்கும் கேட்கறது. ஜெயத்யாசிரித சந்திராசத்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதயா தேவ்யா பரமம் யோம பாஸ்கர ஜெய ஜெய மகாவீர ஸ்டார்டிங் மகாதீர கௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிகித நிர்தர நிர்தாரித நிரவதிக மகாத்மா இதுக்கு அங்கங்க நின்று போகும். தசவதன கவித தெய்வத மரிஷ பத்யத்தின நாசன நிகாமர தி நகர
அந்த வீரத்துக்கு ஒரு சாந்த குணம் இருக்கணும். அப்படிதான் நம்ம சினிமாலாம் சிலர்லாம் பார்த்துருப்போம். அதாவது சில வில்லங்கள்லாம் சிரிச்சுட்டே கொண்டுடுவாங்க. ஆனா அவன் சிரிக்கும் போது நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம், ஐயா ஐயா சிரிக்கல, நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அடியவர்கள் நிறைய பேர் இருப்பாரு. அந்த பெரிய பெரியவா அந்த அடிவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவன் ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேங்க. அப்படியா அவன் ஏதோ பண்ணது என்ன பண்ணிட மாட்டான், வந்து கோவம் வரும். ஏன்னா என்ன பண்ணுறது தெரியாது. உடனே அப்படியே சின்ன டப்புக்கு ஒன்று சுட்டுடுவான். ஏன்னா இவன் லைசன்ஸ் வாங்கிடுவான் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து அதனால ஷூட் பண்ணிடுவான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த குரோதத்தை வந்து நம்ம மூஞ்சில காமிக்க கூடாது. கோபம் ஒன்று வருதுன்னா, கோபம் என்னதான் வரல, சின்ன குழந்தைகளுக்கு வந்து வருது. அதுக்கு ஒரு பிஸ்கெட் ஒன்றும் இல்லை, ஒரு பிஸ்கெட்டோ மிட்டாயோ அது குழந்தைய கையில் பிடிக்கிட்டா அவ்வளோ ஊரையே கூட்டிடும். நமக்கு பயமே வரும். 4 பேர் பார்க்குற மாதிரி நினச்சிக்கோ, இந்த குழந்தை கூட அம்மா அடிச்சுக்கோ அவளுக்கு அப்படின்னு. இவன் அடிக்கவே இல்லை. சாக்லேட்டு சாப்பிட்டா அந்த குழந்தை இரும்ப ஆரம்பிச்சிடும். அதுக்காக அந்த சாக்லேட்டை குழந்தைகிட்டேன்னு பண்ணிடுறேன். அதுக்கு தான் இப்படி ஊரையே விட்டுறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஊரை கூட்டும் குழந்தை. சின்ன வயசுல இருந்தே எல்லா அந்த நவரசங்களும் நம்ம கிட்டே இருக்கும். ஸ்ருங்கார ஹாஸ்ய கருண ரௌத்ர வீர பைரவ வீரம் அத்புதம் சாந்தம். கடைசியில தான் அந்த சாந்தத்தை வச்சிருக்கேன். இது எல்லாமே இருக்கும். நம்மளாம் ஆஃப்டர் மனுஷன் தானே. என்னதான் சொன்னாலும் அந்த கோபம் நமக்கு இருக்கும், தாபம் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் அடக்கிக்கணும், பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருப்பதுனால் எப்படி அப்படின்னு தன்னுடைய மனுஷ அவதாரத்தில் ஒவ்வொரு இடத்தையும் ஸ்ரீ ராமபிரான் காமிச்சிருக்காரு. இப்படி சொல்லிட்டே போகலாம். ஸ்ரீ ராமநாதன் திவ்ய நாமங்களை எல்லாம் சொல்லிட்டே இருந்தாலும் போதும். அபாரமான தபஸ் பண்ண பலன் கூட நமக்கு கிடைக்கும். ஏழு ருச்சிரா எந்த ருச்சிரா அந்த கடை வந்து யாருமே வாங்க மாட்டேங்கிறான். அவர் பார்த்தாரு, ஃபெஸ்டிவல் ஆஃபரும் ஒன்று வச்சோம். ஃபெஸ்டிவல் ஆஃபர் வச்சாக்க 1 வாங்கினா 2 ஃப்ரீயாக கொடுக்கணும் கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டு அது எல்லாருக்கும் தெரிய விஷயம் தான். அந்த மாதிரி இருந்தால் நமக்கு இது கிடைக்குமோ அப்படின்ட்டு வரா. அந்த கடைக்கு வந்து பார்த்தேன். மிட்டாய் இருக்குது வாங்க பக்தர்களே, பக்தர்கள்
இல்லப்பா, அப்படியெல்லாம் இல்லை, சோதனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி இந்த ராம நாம மிட்டாயை சுவைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கா. தசரத மன்னன் கௌசல்யா தேவியும் பார்த்தோம், சட்டமன்றத்தையும் பார்த்தோம். இப்போ சீதா தேவிய ஜனக மகாராஜா அவரோட பார்க்கிறார். பதியுரதா மகாபாரா சாயேவ அந்தனா இதி முக்தா இதி முக்த்வா பிராக்ஷிபத்ராஜா மந்திரபூதம் ஜனம் ததா இந்த பஞ்சபூதங்கள்னா எல்லாமே வெளியில பார்க்கிறோம். வெளியில எவ்வளவு பஞ்சபூதங்களை பார்க்கிறோமோ அத்தனை நம்ம உலகிலும் இருக்கு. பிருத்திவி, அப்பு, தேஜு, வாயு, ஆகாஷ, கால, திக்கு, மனாசி, நவைவர சொல்லுவாங்க. ஒவ்வொரு இருக்குமா நவ துவாரங்கள் இருக்கு நம்ம உலகில். பஞ்ச இருக்கு. அது மாதிரி பஞ்சலிங்க கஷேத்திரம், முத்துசுவாமி தேசம் பஞ்சலிங்க கஷேத்திரத்தை ரொம்ப அழகா கட்டியெல்லாம் ஏற்றிட்டார். எல்லாத்தையும் சொல்லிட்டு போனா இன்னும் நேரமாகும். அதனால ஜனக மகாராஜா அந்த சீதாதேவியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது சீதா சுதா அவளுக்கு உங்களை விட மாட்டான், உங்களையே ஃபாலோ பண்ணிடுவான். சாயேன்னு அனுபவத்தான் உங்களுடைய நிழல் தொடர்ந்து வருவாங்க. அந்த மாதிரி இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே போற இந்த கட்டத்தை நம்ம கேட்டோம்னா, சீதா கல்யாண கட்டம் கேட்டோம்னா, பாலகாண்டத்தில் எல்லாமே அழியா சாந்தோகை மோட்சம் இதெல்லாம் ராமனுடைய பாதுகையுடைய விசேஷம். இப்படி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா, இது எல்லாத்தையும் நம்ம கேட்டோம்னா, முக்கியமா சீதா தேவி கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு நிச்சயமா கல்யாணம் நடக்கும். அந்த பகுதியை கேட்டார். அந்த சீதாதேவிய எடுத்துட்டு போறான் யாரு? ராவணன். எடுத்துட்டு வரல, தூக்கிட்டு வர. அதை தூக்கிட்டு போகும்போது என்ன ஆயிடுது? அந்த பர்ணசாலியோட அப்படியே தூக்கிட்டு போற. குறுக்க ஜட்டாயு வரா. அவரை மட்டும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. போயிட்டு ஸ்ரீலங்கால கொண்டு போய் ஒரு அசோகவனத்துல ஒரு இடத்துல உட்காந்து வச்சுட்டாரு. அங்க போய் உட்கார்ந்த உடனே அவர் எல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். உங்களுக்கு அந்த கதையோட எங்க போய் தேடுறது ராமர் மரம் செடி கொடிகளுக்கிட்டலாம் கேட்கிறார். நீ பாட்டியா? என் சீத்தையை பாட்டியா? எங்கேயாவது நீ பாட்டியா? ஒத்தத்தையா கேட்டுக்கொள்ள. இப்படி அது ஆரம்பத்தையே அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாம் அந்த ராமாயண கதையை யார் முதல்ல சொன்னாங்க? யாருக்காவது தெரியுமா? முதல்ல இந்த ராமாயண கதையை நமக்கு தெரிஞ்சது. இதை முதல் சொன்னது யாரு அப்படின்னா, எல்லாரும் சொல்லுவாங்க குஷல் அவர்கள் தான் சொன்னாங்க கதையெல்லாம். இல்லையா? வால்மீகி ராமாயணம் சொல்ற ஆஞ்சநேய சுவாமி சொல்லியிருக்கார். எங்க அசோகவனத்துல போய் சீதையை போய் பார்க்கும் பொழுது தசரத மகாராஜாவுக்கு புத்திரனாக பிறகு சீதாதேவி அவர் கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு வானர்கள் அந்த சுக்ரீவன் நண்பராகிட்டு இவர் அனுச்சதையும் இங்க தான் வந்து இடம் இருக்கிற இடத்துல
இதுதான் அந்த சிரவணம். எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்? சிரவணம். இதெல்லாம் சிரவணம் பண்ணிட்டு இருக்கா. ஆஞ்சநேய சுவாமி எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஆஞ்சநேய சுவாமி பத்தி சொன்னா ஒரு இது சொல்லணும். வால்மீகி அவருடைய ராமாயணத்துல ராம ராம ராமன்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கல. முதல் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். மரா மரா மரான்னு சொல்ல ஆரம்பிச்சாராம். எப்படி தெரியுமா? மரா 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 ராம 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 ராம
அனுபவிச்சு எல்லாத்தையும் கொள்ளுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை இந்த மாதிரி அனுபவிக்கிற மாதிரி சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்த இந்த லக்ஷ்மி பாலாஜி டெம்பிள், இந்த கோவிலை சார்ந்தவர்கள் அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது ஒரே ஒரு சின்ன கதை அதையும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். கதை சொல்றது தான் நான் வந்திருக்கேன். கதை சொல்ல வேண்டாமா? சின்ன குழந்தைகளுக்கு கதை சொன்னா ரொம்ப பிடிக்கும். ராத்திரிக்கு குழந்தைகளை தூங்க வைக்கும் போது அதுங்களுக்கு கதை சொன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக போட்டுருக்கும். அந்த மாதிரி ஒரு பக்தர் என்ன பண்ணாங்கன்னா ராமாயணம் வாசிக்கிறதுக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்பொழுதுமே ராம 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 நாம ஜபத்தை சொல்லிட்டே இருக்கும். ராமாயண புக்கு அவர் கையிலே இருந்துட்டே இருக்கும். அவர் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய சிஷ்யர்களோட அப்படியே போயிட்டே இருந்தார். அப்ப திடீர்னு பகவானுடைய அனுகிரகம் பாருங்க, நீங்க வெளிநாட்டுக்கு வரையா ராமாயண உபன்யாசம் பண்ணலையா அப்படின்னு கேட்டார். அவர் உடனே இருக்கும் இருக்கும் சிஷியர்களை கேட்டு சொல்றேன் அப்படின்னு சிஷியர்கள் கிட்ட போனா சிஷியர்கள்லாம் பார்த்தா ஆஹா குருவே ஒத்துருக்கோம் நான் வந்து ஃப்ளைட்டில் பார்த்ததே இல்லை, ஃப்ளைட்டில் போனதே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்க வாங்க போகலாம் அப்படின்னா. காசுலாம் வேண்டாங்கிறதா, வெளிநாடுனா வேண்டாங்கிறதா. உடனே என்ன பண்ணினார், அவாக்கிட்ட சரின்னு சொல்லிட்டார். உடனே வெளிநாடு போயிட்டு வந்துட்டார், எல்லாம் பண்ணிட்டார். அந்த நாம நாமத்தை அப்படி எல்லா இடத்தையும் பரவ வச்சுட்டார். எல்லாருக்கும் அங்கீகரித்த அந்த ராம பக்தி, அந்த ராமாயண சரண மகிமை அவளை அப்படியே காந்தம் போல இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் அந்த ராமாயண பிரவச்சனம், ராமாயணுடைய நாம சங்கீர்த்தனம் அப்படிலாம் நடக்கணும், அந்த இடத்துல என்ன வேகமா போயிட்டு கேட்டு இருக்கோம். அந்த காலத்துல போகணும் அப்படின்னா இந்த மாதிரியா காத்தால எழுந்து நம்ம விமானத்துல கலந்து போனா சாயங்காலம் திரும்பி வந்துடலாம், அந்த மாதிரியான வசதிகள் தான் இருக்கு. ஆனா அந்த காலத்துல அதுதான் கிடையாது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகனாலே ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ கிளம்பி அதுதான் போகணும். அவ கையில அரிசி வறுத்து இந்த வீட்டு அடித்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாள். காட்டுல எல்லாம் கிடைக்கும், துள்ளி அதெல்லாம் விரதலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை அங்க சிக்கி குட்டி கல்லுவோம், அதை போட்டு அப்படி எடுத்து தேய்ச்சி அப்படி எடுத்து ஊட்டி அதுதான் எல்லாரும் சமைச்சு சாப்பிடுவோம். இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது ஆலப்பழத்தில் தென்னிய ஆலோடு சிறுகிலேன்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த ஆலனுடைய விதை எப்படி தெரியுமா, ஆலமரம் சின்னதா இருக்கு. ஆனா நம்ம மரத்தை பார்த்தா நம்ம அப்படி சொல்லுவோமா, ஆலமரம் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், அப்படியே பிரம்மாண்டமா இருக்கும், அப்படியே விழுது விழுதா தூங்கிட்டு இருக்கும். அது வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு பரவிட்டு அப்படி இருக்கும். அதுதான் இவங்களுக்கெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் ஆகும். நம்மளாம் தனியாக கெஸ்ட் ஹவுஸுக்கு ஏசி ரூமா பார்த்துட்டு போவோம். ஆனால் அங்கே ஏசி கிடையாது. ஆலமரத்துக்கு உட்காந்துருந்தாங்க ஏசி தான், ஒரு ஃபேன் வந்து கிடையாது. இயற்கையா எல்லாருமே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தா, அதனால எந்த வியாதியும் கிடையாது. நம்ம எல்லாம் செயற்கையா வச்சுருந்தா வியாதியும் செயற்கையா எல்லாம் பண்ணிருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பட்ட பாடி யாரை பார்த்தா ஒரே பயம் தான். தொட்டா பயம், பார்த்தா பயம், இதுதான் பயம். ஒரு சினிமாவில் வந்து அந்த மாதிரி எதை பார்த்தாலும் பயமா இருக்கும் நம்மளுக்கு. ஆனா பயப்படவே வேண்டாம். ராம நாம ஜபம் பண்ணிட்டு இருந்தாலே போதும். எப்பொழுதுமே ராம நாமம் சிரவணம் பண்ணிட்டு இருந்தாலே போதும். நம்ம ஜபம் கூட பண்ணாம அவசியம் இல்லை. சிரவணம் பண்ணா போதும். அதுதான் அந்த சிரவணம் மகிமை. அப்போ என்னாச்சுன்னா இவர்களுக்கு பசி போட்டுருக்கு. அங்க குளம் இருந்தது. அந்த குளத்துல வாட்டர் தண்ணி எப்படி இருக்குதுன்னு கேட்கும். டிஸ்டில்டு வாட்டர். இந்த மாதிரி நம்ம வந்து கடைக்கடையா வேண்டி எந்த வாட்டர் கிடைக்கிறது எங்க கிடைக்கிறதுன்னு எடுத்து ஓடுவோம். இந்த கடையில் டிஸ்ட்ரிக்ட் வாட்டர் ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு. டிஸ்ட்ரிக்ட் வாட்டர் எப்படி தப்பா சொல்லுவோம். டிஸ்ட்ரிக்ட் வாட்டர்லாம் நம்ம வந்து இன்வெர்டர்லாம் விடுவோம், அதை வேற எதுக்காக உபயோகப்படுத்துவோம். டிஸ்ட்ரிக்ட் கிளியர் வாட்டர்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு சுத்தமான தண்ணி. அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக அந்த குளத்துல போனா அந்த தண்ணியை அவன் குடிச்சு அப்படியே தாகத்தை தீர்த்துனார். முதல்ல அந்த பசி கொஞ்சம் அடக்கி தண்ணியை குடிச்சு வளர்த்து வைக்கணும். ஏன்னா இவரெல்லாம் சமைக்க ஆரம்பிக்கணும். உடனே இவர் பார்த்தாங்க, ராமாயணத்தை வாசிச்சுட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் போய் அவா சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். நான் ஒரு ஒன்று பண்ணி ஒருத்தர் போயிட்டு சாம்பார் என்ன பொரியல் என்ன அது என்ன இது என்ன எல்லாத்தையும் பண்ணிடலாம். அப்படி பண்ணிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த விழுதுகள்ல பிரம்ம ராட்சசர்கள் அப்படியே தொங்கிட்டு இருக்காங்க. இவாளுக்கு பாவம், பிரம்ம ராட்சசர்கள்லாம் அதுல இருக்குன்னு தெரியவே தெரியாது. ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்காங்க. இதை இவ்வாறு மாதிரியே ஒரு 4-5 பேர் திருப்பி நாங்கள் வரா, ஆஹா நம்மளவே யாரோ ஒரு பிக்ஷாந்தி வந்து போறா பொருள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஒன்றும் சரி சாப்பிடலாமா, அவளும் ஆஹா சமைக்கலாமே சாப்பிடலாமே, யாராவது ஒருத்தர் சாப்பாடு போடுறான்னா நமக்கு வேண்டாங்கிறத
ஏன்னா டெய்லி நம்மளே சமைச்சு சாப்பிட்றது போர் அடிக்கும். ஏன்னா ஒருத்தர் சாப்பாடு கொடுத்தாலும் அதுக்கே நிச்சயமாக அவங்க மட்டும் போயிடும். சாப்பாடுன்னா போய் எங்கே வேணாலும் சாப்பாடு போட்டு ஓடிடும். அந்த மாதிரி சாப்பாடுன்னா எல்லாருக்கும் அதில் ஒரு ருச்சி, அதுதான் நாம ருச்சி. இப்படிலாம் ருசிக்கணுங்கிற இதில் ருச்சிக்கிறத கேட்கணும், கதா கேட்கணும். எப்படிலாம் அவள்லாம் இந்த ராமாயணத்தை ருசிச்சிருக்காங்க, ராமநாமத்தை அப்படின்னு. ராமாயணத்தை ஒவ்வொரு காலமாக வாசிச்சிருக்கா. இப்படி வாசிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிச்சிருக்குதான். ஏகப்பட்ட பலன் இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சாம்பார் மனமெல்லாம் இவாளுக்கு டிஃப்ரெண்டாக இருந்தது. வாசனை நம்ம வீட்டுலாம் சாம்பார் வச்ச ஒரு மாதிரி சக்தி மசாலா இல்லை எம்டிஆர் மசாலா சாம்பார் பொடி போட்டோம்னா ஜம்முன்னு வாசனை இருக்குது. அதையும் ஒரு வெங்காயத்தெல்லாம் போட்டாச்சுன்னா, தக்காளி வெங்காயத்தக்காளி போட்டாச்சுன்னா இன்னும் மணக்கும். சில பேர் வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, பூண்டு சாப்பிட மாட்டாங்க. சில பேர் நல்லா அதெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த வாசனை வந்து இவன் மூக்கு தொலைக்க ஆரம்பிச்சு. உடனே என்ன பண்ணினாங்கன்னா சன்னியாசி மாதிரி வேஷத்தை போட்டுருக்காரு. எல்லாம் வந்து நிற்கணும்னாங்க. ஏன்னா அது இத்தனை நாள் நம்ம பார்த்தா யாருமே இல்லையே, இப்போ பார்த்தா இப்பெல்லாம் வந்து நிற்கிறது எங்கே வந்துருக்கு. நம்ம இத்தனை நாள் பார்த்தோம் யாராவது தேடிக்கலாம் பார்த்தா இதெல்லாம் சன்னியாசி வேஷத்தை போட்டு. அதாவது அந்த காலத்துலலாம் அதிதி தேவோ பவ, கெஸ்ட்டுகளுக்கு உண்மையிலேயே அவாய்டு போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லலாம். ஆச்சாரிய சுவாமிகளே பகவதி பிக்ஷாங்கேன்னு கேட்கும்போது ஒன்றுமே இல்லாமல் அவள் கொண்டு வந்து கொடுத்தாள். ஒரு நெல்லிக்கல்லை கொண்டு வந்து கொடுத்தாள். உடனே பகவான் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி அப்படியே வருஷமாக பொழிஞ்சது இல்லையா கனகம், தங்கம் தங்கமா. அந்த மாதிரி இங்கே பகவானுடைய அனுகிரகத்தினால இவா வேஷம்தான் போட்டுன்னு இருக்கா சன்னியாசி மாதிரி. ஆனால் உண்மையான சன்னியாசிகள் இல்லை. சாப்பாடு போடுறா, ஒருத்தன் சொல்றான் இலையில் போட்டது மறைஞ்சு போச்சு, இலையில் போட்டது மறைஞ்சு போச்சு, உலகை வெய்யடா, உலகை வெய்யடா. என்ன பண்ணுறது தெரியல. உடனே ஒரு ராமாயணத்தை பகுதியாக எடுத்துட்டு ராமாயணத்தை ஒவ்வொரு பகுதியாக அவர் வாசிச்சுட்டே இருக்க. இது அவளா கேட்கணும்னு கேட்கிறாளோ இல்லை கேட்காம கேட்கிறாளோ தெரியாது. எப்படியோ அந்த காதுக்குள்ள போய் இந்த ராம நாமா போய் விழ. என்னதான் இந்த வேஷத்தை போட்டுட்டு இருந்தாலும் அந்த வேஷம் கலையறதுக்கு எந்த நாளி ஆகும். எல்லாமே நாடகம் தான். நாடகத்துல போய் நடிச்சுட்டு வரோம். நடிச்சுட்டு வந்தோடனே நம்ம அதை மாதிரியாவே
இவர்கள்லாம் யாரு? வேஷம் போட்டு இருக்கிறவா தானே. அந்த வேஷம் எத்தனை நாளைக்கு இருக்கும்? கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேஷம்லாம் கலைஞ்சிடும் இல்லையா? அதெல்லாம் கலையாது. இவா கண்ணனுக்கே கொஞ்சம் கொஞ்சமா கலையுது. உடனே மறுபடியும் இவா கண்ணுக்கு தெரியாம மறுபடியும் போய் ஆற விழுதுகள்லாம் போய் பிரம்மராட்சசர்கள்லாம் திருப்பி போய் தொங்க ஆரம்பிச்சு. அப்பவும் அவன் விடாம ராம 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 நாம ஜபத்தை சொல்லிட்டே இருக்கா. இதை கேட்க 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 அவர்களுக்கு அப்படியே தெய்வ உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக வருதாங்க. அதுதான் அந்த சிரவண மகிமை, அதுதான் அந்த பலன். முதல்லயே சொன்னேன் இல்லையா, கைலாசநாதன் பரமசிவன் கிட்ட பார்வதி தேவி கேட்கிறா, இதை கேட்கறதுனால என்ன பலன் அப்படின்னா, பாரு கேட்டதுனால என்ன பலன் இவாளுக்கு கிடைக்க போகுதுன்றத பாரு அப்படின்னா. என்ன பலன் தெரியுமா? இப்படி இவரெல்லாம் வாச்சுட்டே இருக்கும் பொழுதே பலன் வருது. நல்ல அழகான அலங்காரத்தோட ரொம்ப அழகான ஒரு விமானம் வந்து இறங்குது. விமானம்னா நம்ம போற ஃப்ளைட் இல்லை, புஷ்பக விமானம் பகவான் அனுப்புற. அதெல்லாத்தையும் பார்த்த உடனே இவாளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இந்த கட்டம் வந்த உடனே அதனால்தான் வருதோ இந்த ராமர் ராம ராம ராமானி இந்த நாமத்தை சொல்லிட்டே இருக்கும் பொழுது ஆஞ்சநேயர் அங்க வந்து நின்றுட்டு இருப்பாரே, கையை கட்டிட்டு அப்படியே அந்த பக்தன் ஒவ்வொரு கண்ணால பார்த்துட்டு இருப்பாரே, ராமா ராமா ராமான்னு சொல்ற நாமத்தை கேட்டுட்டு இருப்பாரே அப்படின்னு அப்படியே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இந்த புஷ்பக விமானம் வருது. இந்த புஷ்பக விமானம் வந்த உடனே என்ன தேவி வந்திருக்கேன் அப்படின்னு கேட்ட உடனே ஒன்றுமில்லை, நாங்கள் இத்தனை நாள் நீங்கள் வாசிச்சத ராமாயணத்தை நாங்கள் கேட்டுட்டே இருந்த மூலியம் அதை கேட்க 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 எங்களுக்கு அந்த நாம மகிமையானது எங்களை அப்படியே தெய்வ உருவத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டு சொன்னாங்க. ஆனா எப்பேற்பட்ட பாக்கியம் இவ்வாறு, அப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சது. இங்கே பாருங்க, இந்த புஷ்பக விமானம் வந்திருக்கு. இந்த ராம நாமத்தினால்தான், அதுவும் சிரவணம் பண்ணினதுனால்தான் எங்களுக்கு இப்பேற்பட்ட பாக்கியம்னு சொல்லி அவ கண்ணெதிர்க்கையே அந்த விமானத்தில் ஏறினாள். ஏன்னா தேவரெல்லாம் புஷ்பமாய் பொழிஞ்சு அந்த நாமத்துக்கு அவ்வளவு மகிமை, ஏற்பட்ட மகிமை. எல்லாரும் அந்த விமானத்தை கூப்பிட்டு அப்படியே போராடலாம். இத்தனை நேரம் வந்து பக்தர்கள் எல்லோரும் வந்து இருந்து கண்டு கழித்து எல்லோரும் சந்தோஷமாக இந்த இந்த ராமாயண நாம ஸ்ரவண மகிமை எப்படியெல்லாம் அனுபவித்தோம் அப்படிங்கிறத எல்லாரும் இருந்து கண்டு கழிச்சதுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு எனக்கு பக்கவாக்கியமாக வாசித்த மிருதங்க வித்வான் ஸ்ரீதர் பாண்டி அவர்களும் வைலின் வித்வான் அனந்தராமன் அவர்களும் ஆத்மாராமா அனந்தராமா பகவானுடைய நாமத்தை எதுக்காக வைக்கிறா? இந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி கூப்பிடணும்ட்டு தான்.
டே அனந்து அப்படின்னு கூப்பிடுறது, டே ஆனோ அப்படின்னு சுருக்கமாக கூப்பிடுறது. அனந்தானா கூப்பிட்டா அந்த பகவான் நம்ம கூப்பிடலாம் போகிறது ஓடோடி வந்து ஹெல்ப் பண்ணுவார், உதவி பண்ணுவார். அதுதான் அதனுடைய மகிமை தான் இதெல்லாம். அதனால தான் அந்த குழந்தைகளுக்கு அந்த காலத்துல பகவானுடைய நாமத்தை வைப்பார். பகவான் நாமத்தை நம்ம அவனை திட்டு போட்டு சிவா கடங்காரா அப்படின்னு திட்டுவோம். எதுக்கு கடங்காரா? ஏன்னா குழந்தைகளை போவோம், அதனால அப்படி திட்டுறோம். அப்படியெல்லாம் திட்டக்கூடாது. சிவா சிவராமா அப்படின்னு என்ன வச்சுட்டாலுமே சிவான்னு கூப்பிட்டாலே ஒரு சிவபெருமான் ஓடி வருவார். ராமான்னு கூப்பிட்டாங்க அனந்தராமா, ராமான்னு கூப்பிட்டா கூட ராமான்னு 2 எழுத்து இருக்கு இல்லையா? இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால்னு சொல்ற மாதிரி அந்த ராமான்னு சொன்னா கூட போதும். இந்த ராமாயண சிரவண மகிமை யாரெல்லாம் பக்தியோடு சொல்றாளோ, யாரெல்லாம் பக்தியோடு சிரவணம் பண்றாளோ அவர்களுக்கெல்லாம் நான் சொல்ல பகவானுடைய அசுரரி மூலமா எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிட்டும். அவர்கள் எல்லோருக்கும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தோடு எல்லோரும் இருப்பார்கள் என்று அசுரரிகளும் சொன்னதாக சொல்லப்படுகிறது. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல இந்த மேடை வந்து ஒரு அபரிமிதமான ஒரு மேடை. ஏன்னா எல்லா கோவிலுமே சக்தி இருக்கு, ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அந்த மாதிரி இந்த கோவிலையும் அதுவும் இந்த நவராத்திரிக்கு அந்த காளிகன் அந்த கிருஷ்ண பகவானுக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. என்ன அழகா இருக்கு, பெருமாள் என்ன அழகா இருக்கு. சுந்தரராமா, அனந்தராமா, ஆனந்தராமா, இப்படி அந்த ராமரை அனுபவிச்சு நாம் எல்லாரும் அவருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் ஆண்டவரிடம் எப்பொழுதுமே பிரார்த்தனை பண்ணி கொண்டிருப்போம். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும்